ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 21/1/2024 அக்ஷயா AK 635க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். ரொம்ப சிம்பிளாகவே கொண்டு வரோம். அதனால் இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பா. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் அதுவுமே கட்டாயம் கிடையாது. ஒருவேளை நம்ம வீடியோ போடட்டாலும் மெம்பர்ஸ்க்கான கெஸ்ஸிங் நம்பர் டெய்லி ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வேணுடா பயன்படுத்திக்கோங்க நண்பா. இன்றைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் நண்பா உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டாக கொண்டு வந்திருக்கும். கடைசியில் இருக்கிற லாஸ்ட் 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து 146 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 668146. அதுக்கு முந்தின ஏபிசி போர்டில் வந்து 564 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 933564. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயா ரிசல்ட்டாக கொண்டு வந்திருக்கும். அந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா 65யோட 0330 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான அதிகப்படியான ஏ போர்டும் அதோட ஆல் போர்டுக்கான டச்சும் கிடைக்கிது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 107லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 240. நம்ம எடுக்க போகிறது 65ங்கிறதுனால இதில் 24 எடுக்கணும். இதோட 30 கூட்ட போகிறோம் நண்பா. அதாவது +30 எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். 3ஓட 2 கூட்டினோம்னா 5, 4ஓட 0 கூட்டினோம்னா 4, 5 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான ஏ போர்ட் அப்படி அல்லது ஆல் போர்ட் 5 அல்லது 4. இப்போ இந்த 107க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 566 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ 566 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 480. இதில் நம்ம எடுக்க போகிறது 48 நண்பா. இதோட +03. போன ட்ரா 30, இந்த ட்ரா நம்மளுக்கு 03. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 4 கூட்டினோம்னா 4, இங்கே 8ஓட 3 கூட்டினோம்னா 1, 4 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 566க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ இந்த 566க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 159 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போது 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவுமே நம்மளுக்கு தனித்தனி ஃபார்மேட் தான். 30 அண்ட் 03ங்கிற ஃபார்மேட் தான். 2 ட்ராலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கிது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. 159 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 827. இதை நம்ம எடுக்க போகிறது வந்து 82. இதோட +30. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 3 கூட்டினோம்னா 1, 0ஓட 2 கூட்டினோம்னா 2, 1 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 159க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்ட் அல்லது ஆல். இப்போ இந்த 159க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 161. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸாக கிடச்சிருக்கு. ஃபார்மெட் வந்து 30. இப்போது 161க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துட்டு சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது 161க்கு பார்த்தாலும் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 227. இதில் நம்ம எடுக்க போகிறது 22. இதோட +03 இந்த ட்ராவுக்கான ஃபார்மேட். இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 2 கூட்டினோம்னா 2, 2ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 5. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 2 and 5 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 227க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்ட் அல்லது ஆல். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 25 கிடச்சிருக்கு. ஆனால் இந்த 161க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 400 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டு கிடைக்கல. இந்த போர்டு வந்து நம்மளுக்கு ஜம்பிங் ஆகுது. ஏன்னா 03 இந்த இடத்துல கூட்டுறோம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டு கிடைக்கல. இப்போ நம்ம அடுத்த ட்ரா போகிறோம். 400க்கு பார்க்க போகிறோம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 450. இதோட நம்ம எடுக்க போகிறது வந்து 45. இதோட நம்ம 30 +30. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, 5ஓட 0 கூட்டினோம்னா 5, 7 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 400க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்ட் அல்லது ஆல்.
400க்கு அப்புறம் நம்மளுக்கு 7 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 564 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ 564க்கு பார்க்கலாம். 564க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். 564 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 933,564. இதில் நம்ம எக்ஸா எடுக்கிறது வந்து 03. ஸோ 93யோட நம்ம வந்து 03 கூட்ட போகிறோம். ப்ளஸ் 03. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 9 கூட்டினோம்னா 9, 3வோட 3 கூட்டினோம்னா 6, 9 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 564க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்ட் அல்லது ஆல். 9 அல்லது 6. இப்போ இந்த 564க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 146 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 ஏ போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 146 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதெல்லாம் தான் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து போர்டுகள் மாறாமல் நம்மளுக்கு வந்து ஏ போர்டு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் போன ட்ரா நம்மளுக்கு சி போர்டும், அதுக்கு முந்தின ட்ரா நம்மளுக்கு போர்டு இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்ம சேம் ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த ட்ராவில் வின்னிங் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் கெஸிங்கோட ஒத்து போச்சுன்னா பயன்படுத்தி பாருங்கள். இப்போ 146 இருக்குது. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 668. இதில் நம்ம எடுக்க போகிறது 66. இதோட 30 கூட்ட போகிறோம். ப்ளஸ் 30. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 6ஓட 0 கூட்டினா 6, 9 அல்லது 6 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்ட் அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ போன ட்ராவும் நம்மளுக்கு 9 அல்லது 6 கிடச்சிருக்கு. இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு 9 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இது எல்லாமே ஃபார்மேட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க நண்பா. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எழுதலாம். ஏ போர்ட் அல்லது ஆல். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு போர்டை கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிச்சம் இருக்கிற 2 போர்டும் கொஞ்சம் அதிகப்படியான சான்சஸ்லாம் இருக்கும். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் கெஸ் பண்ணுறோம். வேணும்னா ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். 9 அல்லது 6 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். ஒருவேளை நம்மளுக்கு இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா இது பெய்ட்ஸாக மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 99, 66, 96, 69 இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரி ட்ரா ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கட்டாயம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படட்டுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய எக்ஸ் படி இந்த ட்ராவுக்கு சேம் ஃபார்மெட் காட்டுறதுனால நம்ம இந்த ஃபார்மெட்டை மறுபடியும் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த ஃபார்மெட் வந்து நம்ம போன ட்ரா போட்டிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் நம்ம ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 21/1/2024 அக்ஷயா ஏகே 635க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.